இஸ்ரேலை காரணம் காட்டி சிரியாவை ஆட்டை போடும் துருக்கி. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடு சிரியா. சிரியாவை சுற்றி இஸ்ரேல், ஜார்டன், லெபனான், ஈராக், துருக்கி ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன. இதில் துருக்கி சிரியாவில் நடைபெற்று வந்த உள்நாட்டுப் போரில் சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாதை நாட்டை விட்டு வெளியேற்றிய தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது. சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாதை சென்ற ஆண்டு வெளியேற்றியதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படும் துருக்கி இப்போது சிரியாவின் மிகப்பெரிய விமான தளமாக தியாஸ் விமான தளத்தை கைப்பற்றி வருவதாக மத்திய கிழக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. துருக்கிய ராணுவம் தியாஸ் T4 விமான தளத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சிகளை தொடங்கியுள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் சென்ற ஆண்டு சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாதை வெளியேற்றிய பின்னர் தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து ஆட்சி செய்யும் ஹயாத் தஹ்ரீக் அல்-ஷாம் என்கிற கிளர்ச்சி குழு இப்போது துருக்கியின் ஆக்கிரமிப்பு திட்டத்துடன் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சிரியாவில் உள்ள தியாஸ் விமான தளத்தில் துருக்கி S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்த வாய்ப்புள்ளது. இது அண்டை நாடான இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு பெரும் கவலையாக உள்ளது. ஏனெனில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட S-400 ஏவுகணை அமைப்பு இஸ்ரேலிய விமானப்படையின் முதன்மை போர் விமானமான F-35 போர் விமானங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இந்த தகவலை மிடில் ஈஸ்ட் ஐ என்கிற செய்தி நிறுவனம் தெரியப்படுத்தியுள்ளது. துருக்கிக்கும் சிரியாவை கைப்பற்றியுள்ள ஹயாத் தஹ்ரீக் அல்-ஷாம் அரசுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கியதாகவும் அதன்படி துருக்கி ஏற்கனவே அங்கு விமான தளத்தில் கட்டுமானத்தை தொடங்கியுள்ளது என்றும் அறிக்கை தெரிவிக்கிறது. ஆனால் துருக்கி அதிகாரிகள் சிரியாவில் தங்கள் ராணுவ இருப்புக்கான வாய்ப்புகள் குறித்து மறுத்து பேசி வந்தனர். ஆனால் டிசம்பர் முதல் துருக்கிக்கும் சிரிய அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது சிரியாவை ஆளும் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் கிளர்ச்சி குழுவுக்கு சொந்தமாக ராணுவம் இல்லை. எனவே அது இப்போது துருக்கியின் ஆக்கிரமிப்பு திட்டத்துடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிரிய அரசாங்கத்திற்கு துருக்கி விமானப்படை மற்றும் ராணுவ ஆதரவை வழங்கும் என்று ஒப்பந்தம் கூறுகிறது. மேலும் துருக்கி சிரிய விமானப்படை தளத்தில் ஹிசார் வகை வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்த வாய்ப்புள்ளதாகவும் பின்னர் முறையான ராணுவ தளத்தை உருவாக்க தேவையான பிற கட்டமைப்பு வசதிகளை தொடங்க இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் துருக்கி இந்த விமானப்படை தளத்தில் கண்காணிப்பு மற்றும் ஆயுதமேந்திய ட்ரோன்களை நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளது. அவை நீண்ட தூர தாக்குதல்களை நடத்தும் திறன் கொண்டவை என்றும் அவை இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலை அளிக்கும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. துருக்கி S-400 போன்ற சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்துவது எந்தவொரு இஸ்ரேலிய அச்சுறுத்தலுக்கும் எதிராக ஒரு தடுப்பாக செயல்படும். ஏனெனில் இது சிரியா மீது வான்வழி தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு இஸ்ரேலை ஒன்றுக்கு பல முறை யோசிக்க வைக்கும் என்றும் கூறப்படுகிறது. சிரிய ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் T4 மற்றும் பல்மைரா விமானப்படை தளங்களை குறிவைத்து ஓடுபாதைகள் மற்றும் மூலபாய இடங்களை அளித்தன. சிரியாவிற்குள் துருக்கி ஒரு ராணுவ தளம் அமைப்பது, குறிப்பாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை துருக்கி நிறுவுவதன் காரணமாக இப்பகுதியில் தங்கள் செயல்பாடு இனி சுதந்திரமாக இருக்காது என்றும் கடினத்தை உருவாக்கும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்க தயாரிப்பான F-35 போர் விமானங்களுக்கு ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இது இஸ்ரேலிய விமானப்படைக்கு விருப்பமான திறன்மிக்க போர் விமானமாகும். இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில், துருக்கி அதிபர் எர்டோகன் மீண்டும் துருக்கியின் கனவான முஸ்லிம் நாடுகளை ஒருங்கிணைக்கும் ஓட்டோமான் பேரரசை நிறுவ முயற்சித்து வருகிறார். அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக சிரியாவின் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்கிறார். ரஷ்யா மற்றும் ஈரான் சிரியாவிலிருந்து வெளியேறிய பிறகு அதிகார வெற்றிடமாக உள்ள இந்த பிராந்தியத்தில் தனது ராணுவ இருப்பை அதிகரித்து துருக்கியின் ஆதிக்கத்தை அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளார். ஹோம்ஸ் கவர்னரேட்டில் தியாஸுக்கு வடக்கேயும் பண்டைய நகரமான பல்மைராவின் மேற்கேயும் அமைந்துள்ள தியாஸ் விமான தளம் T4 விமான தளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சிரியாவின் ஒரு முன்னாள் விமானப்படை தளமாகும். இது போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மூலோபாய ராணுவ தளமாக கருதப்படுகிறது. இஸ்ரேலுக்கு சவால் விடும் அதே வேளையில் இங்கிருந்துதான் எர்டோகன் தனது ஒட்டோமான் ஆட்டத்தை காட்டப்போவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.